இப்போ நான் பேசிய சோசியல் அவேர்னஸ் 20 நிமிஷம் வீடியோ போடுவேன். அதையும் லட்சக்கணக்கான பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஆட்டோ ஓட்டுநர்லேருந்து எல்லாருமே சோசியல் மெசேஜ். வரும்போது அவருடைய இன்டர்வியூ தான் நான் பார்த்தேன். இந்த ஆணவ கொலையை பற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா, கொலை செய்தவருடைய அதே சமூகத்தை சார்ந்தவன் தான் நானும், கொலை செஞ்சவனுக்கு வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து அவர் சொல்கிறாரு. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள மாதிரி ஆளுங்க வந்து இவருடைய இன்டர்வியூலாம் பார்க்கும்போது அந்த மாணவர்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஜென்ரேஷன் முன்னாடி போதா இல்லை பின்னாடி போதான்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த நியூஸை பற்றி தெரியாதுண்ணா. என்ன இன்டர்வியூ எடுக்கிறப்ப ரிப்போர்ட்டர் சொன்னாங்க, என்ன கொலை சாதி சம்மந்தப்பட்ட கொலையாக இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன சமுதாயம், இவங்க என்ன சமுதாயம்னு கேட்டுக்கிட்டு இது பொது கருத்து சொன்னேன்னா, பொது கருத்தில் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. ஓகேங்களா? அந்த காதல் திருமணம் செஞ்சவங்க முன்கூடியே கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்திருந்தாங்கன்னா 2 பக்கமும் இழப்புகளை தடுத்திருக்கலாம்னு சொன்னேன். காதல் என்பது வந்து ஒரு இயற்கையான உணர்வுங்க. பசி வர மாதிரி தான் காதல் ஒரு உணர்வுங்க. என்னுடைய சொந்த சமூகத்தை பார்த்தா நான் காதலிப்பேன், என்னுடைய மதத்தை பார்த்தான் காதலிப்பேன். ஜாதி படுகொலைக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணவே கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கங்க சார். இவ்வளவு நாள் பெத்தவங்களுக்கு தெரியாதா யாரை கல்யாணம் பண்ணணும், யாரை பண்ணி வைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டே பண்ணலாம். 18 வயது நான் அடைந்தால் யார் இந்த நாட்டிற்கு பிரதமர், யார் இந்த நாட்டுக்கு முதல்வர், யார் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ எம்பி தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை துணை வந்து யார் எடுக்கின்ற உரிமை ஒவ்வொருவருக்கும் இருக்கு.